திருப்பூர் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் வஞ்சிப்பாளையம் அருகே உள்ள நல்லம்மண் தடுப்பணை கோவிலை சூழ்ந்தபடி வெள்ளம் ஓடுகிறது. கூடுதல் தகவலுடன் நிகரான செய்தியாளர் பாலாஜி விவரம் என்ன? இந்த வெள்ள பாதிப்பின் காரணமாக எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? கரையோர கிராம மக்கள் எச்சரிக்கப்பட்டிருக்காங்களா? தேவா, அதாவது கடந்த சில நாட்களாக கோவை, திருப்பூர் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழை பொழிவானது நிலவி வருகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்கள் வழியாக செல்லக்கூடிய நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருப்பூர் அருகே அமைந்திருக்கக்கூடிய அதாவது மங்கலம் மற்றும் வஞ்சிப்பாளையம் இடையே அமைந்திருக்கக்கூடிய நல்லம்மண் தடுப்பணையில் தற்பொழுது வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதன் காரணமாக கோவிலின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்லம்மண் கோவிலை தண்ணீரானது முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. மேலும் கோவிலுக்கு செல்லக்கூடிய சிறிய தரைப்பாலமும் மூழ்கி இருப்பதால் அந்த கோவிலுக்கு யாரும் செல்ல முடியாத சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து திருப்பூர் மாநகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அணைப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தரைப்பாலமும் மூழ்கி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்தானது உயர்மட்ட பாலம் வழியாக தற்பொழுது செல்லும்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது போல இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அணைப்பாலங்கள் அனைத்தும் அதாவது தரைப்பாலங்கள் அனைத்தும் மூழ்கலாம் என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. தகவலுக்கு நன்றி பாலாஜி.